அண்ட் இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரலாம். மாடல் வியூ செட்டை வச்சு நம்ம சிங்கிள் ஏபிஐ வந்து எழுதிட்டு நம்ம என்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணோமோ அதே தான் வந்து இந்த ஜெனரிக்ஸோட கிளாஸஸை வச்சுட்டு 2 ஏபிஐ எழுதிட்டு வந்து பண்ணியிருக்கோம். இதனால என்ன ஒரு பெனிஃபிட், என்ன இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து கேட்கலாம். மாடல் வியூ செட்ல வந்து இப்போ நம்ம பண்ண ப்ராசஸ்க்கு மேல எந்த விதமான கஸ்டமைசேஷனும் வந்து நம்மளால பண்ண முடியாது. பட் ஜெனரிக் வியூஸ்ல வந்து கஸ்டமைசேஷன் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏபிஐ வியூவை இன்ஹெரிட் பண்ணி எழுதும்போது நமக்கு மேனுவலா கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து இருக்கும். மாடல் வியூ செட் வந்து எழுதும்போது எந்த கண்ட்ரோலுமே இருக்காது. அந்த பேட்டர்னுக்காக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஜெனரிக் வியூஸை வச்சு எழுதும்போது நமக்கு தேவையான ஒரு மினிமமான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் கிரியேட் ஏபிஐ வியூல என்ன எழுதுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து கெட்டால் டேட்டா தான் வந்து எடுக்கிறோம். பட் கெட்டால் டேட்டா எடுக்கும்போது பை டிஃபால்ட்டாவே நம்ம ஏதாவது ஃபில்டர் பண்ணி தான் நம்ம அந்த டேட்டாவை எடுக்கணும். அப்படிங்கும்போது அந்த ஃபில்டர் ஆப்ஷனை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த இடத்துல டிஃபால்ட்டா ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இப்போ ஆல் டேட்டா எடுக்கும்போது ஏதோ ஒரு ஃபில்டர் கிரிட்டேரியா வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நேம்ல இந்த நேம் இருக்கிற டேட்டா மட்டும் வரணும். இப்போ நம்ம லேப்டாப்ஸ் பார்த்துருக்கும் போது இந்த பிராண்டுக்கான டேட்டா மட்டும் வரணும், இல்லை மாடல் நேம் இது இருக்கிற டேட்டா மட்டும் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டீரியா பேஸ் பண்ணி ஃபில்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான மெத்தட் வந்து என்னன்னா டெஃப் கெட் அண்டர் ஸ்கோர் query set. ஸோ டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து வரும். ஸோ செல்ஃப் வந்து உள்ள நம்ம கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு ரிட்டர்னுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு தேவையான ஃபில்டர் ஆப்ஷன் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மாடல் வந்து கால் பண்ணிக்கிறோம், லேப்டாப்ஸ், அதுக்கப்புறம் டாட் கொடுத்து ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் டாட் ஃபில்டர் வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ ஃபில்டர்ல எத்தனை ஃபீல்டு வேணுமோ அத்தனை ஃபீல்டை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி நம்ம ஃபில்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிராண்டுங்கிற கீயை வந்து எடுத்துக்கிறேன். பிராண்டுங்கிற கீழே ஹெச்பி அப்படிங்கிற வேல்யூ இருக்கிற டேட்டா மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போ போஸ்ட்மேன் போயிட்டு ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்றேன். ஸோ ஹெச்பிங்கிற பிராண்ட் நேம் வந்து எந்த டேட்டாலையும் வந்து இல்லாததுனால நமக்கு எம்டி லிஸ்ட் வந்து வந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்றேன்னா டெல் அப்படின்னு வந்து நேம் மாத்திக்கிறேன். ஸோ நம்ம டேட்டா பேஸ்ல ஒரு டேட்டா தான் இருக்கு அண்ட் அது வந்து டெல்லுங்கிற பிராண்ட் நேம்ல தான் வந்து இருக்கு. அப்படிங்கும் போது இப்போ நமக்கு டேட்டா ரெஸ்பான்ஸா வந்து வரும். ஸோ இப்போ திரும்ப ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ள பார்க்கும்போது டெல் அப்படிங்கிற பிராண்ட் நேம்க்கான டேட்டா வந்து எடுத்துட்டு வந்திருக்கு. இப்போ போஸ்ட் மெத்தட் எடுத்துட்டு சில டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த டேட்டாவை திரும்ப வந்து போஸ்ட் பண்றேன். பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஆசஸ்லேயே வந்து இன்னொரு டேட்டா வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். Q1 அப்படின்னு வந்து செட் பண்ணிக்கிறேன். பேசஸ்க்கு 2 டேட்டா வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஹெச்பிக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஹெச்பிக்கு H1 அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மொத்தமாக 4 டேட்டா வந்து இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா ஆசஸ் அப்படின்னு வந்து மாத்திக்கிறேன். இப்போ ஆசஸ்க்கு 2 மேட்சிங் டேட்டா தான் வந்து இருக்கும். இப்போ இந்த ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். சாரி, மெத்தடை மாத்தாம போஸ்ட் ரிக்வஸ்ட்டை வந்து பண்ணிட்டேன். இப்போ கெட் ரிக்வஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ தெரியாம போஸ்ட் ரிக்வஸ்ட் வந்து பண்ணதுனால ஹெச்பிக்கு இப்போ 2 டேட்டா வந்து ஆட் ஆயிருக்கும். ஏன்னா ஐடி 5ம் 6ம் வந்து ஹெச்பிக்காக போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ கெட் மெத்தட் வந்து மாத்திட்டு ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவோம். பேசஸ்க்கு 2 டேட்டா மேட்சிங் இருக்கிறதுனால அந்த 2 டேட்டாவை எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான கஸ்டமான ஃபில்டர்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஃபீல்டை மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும்போது கமா கொடுத்துட்டு அடுத்த கீ நேம், அதுக்கான வேல்யூ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூ வந்து கொடுத்துக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இது கெட் பண்ணும்போது இந்த கஸ்டமைசேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி போஸ்ட் பண்ணும் போதும் நம்ம ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து எழுதணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து perform create அப்படின்னு வந்து கொடுக்கணும். ஸோ def perform create. இதுல செல்ஃபையும் சீரியலைசரையும் நம்ம பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சீரியலைசர் நம்ம பாஸ் பண்ண தேவை கிடையாது. ஆல்ரெடி இந்த சீரியலைசர் கிளாஸ்ல இருக்கிற சீரியலைசரை அதுவாகவே எடுத்துக்கும். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல சீரியலைசர் மூலயமா ஏதாவது ஃபீல்டுக்கு டேட்டாவை சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அந்த ரிக்வஸ்டட் டேட்டாவை நான் பிரிண்ட் வந்து பண்றேன். ஸோ பிரிண்ட் self dot request dot data. ஸோ இப்போ ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்றேன். போஸ்ட் மெத்தட் இப்போ வந்து லெனோவோ அப்படின்னு வந்து வச்சுக்குவோம். லெனோவோ A2 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ ரிக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுவோம். ரிக்வஸ்ட் வந்து சென்ட் ஆயிருச்சு. இப்போ டெர்மினலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது பிராண்ட் லெனோவோ, மாடல் வந்து A2 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு.
ஸோ ஏதாவது சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல ரிக்வஸ்டா டேட்டா வச்சு பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லாஜிக்கல் கால்குலேஷனுக்காக இந்த ரேங்க் ஷீட் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து பார்த்துருப்போம். இந்த மாதிரி சிம்பிளான கால்குலேஷன்ஸ் தான் இருக்கு அப்படிங்கும்போது ஜெனரிக் வியூஸ் கூட யூஸ் பண்ணிட்டு இந்த கால்குலேஷனை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சீரியலைசருக்குள்ள டேட்டாவை ஆட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சீரியலைசருக்குள்ள எப்படி இந்த டேட்டாஸ் வந்து ஆட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வியூஸ் இந்த இடத்துல எழுதும்போது இங்க கால்குலேஷன் வந்து பண்ணிக்கிறோம் ரிக்வஸ்டட் டேட்டா வந்து எடுத்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா சீரியலைசர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது டிஃபால்ட் பேராமீட்டர் இருக்கு, அதை வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு டாட் கொடுத்து சேவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணலாம். இந்த சேவ் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம கீ நேமை மென்ஷன் பண்ணி அதுக்கான வேல்யூ வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த மாடல்ஸ்ல யூசர் டைப்புக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வேல்யூ வரல, அது ஆப்ஷன் ஃபீல்டா வச்சிருக்கோம். பட் பேக் எண்ட்ல அது கண்டிப்பா தேவைங்கும் போது இங்க ஏதாவது டிஃபால்ட் வேல்யூ வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து அந்த வேல்யூ கொடுத்தா அது போய் ஸ்டோர் ஆயிக்கும். இல்ல டிஃபால்ட்டா இந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஏதாவது செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரிண்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். பிரிண்டை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ சீரியலைசர் டாட் சேவ்க்குள்ள என்ன பண்றேன்னா யூசர் அண்டர் ஸ்கோர் டைப் ஈக்குவல் டு ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ போஸ்ட்மேன்ல இருந்து யூசர் டைப்க்கு வேல்யூ வரல, பட் இருந்தாலும் நம்ம இங்க கொடுத்துருக்கிறதுனால அந்த யூசர் டைப்க்கு வேல்யூ போய் ஆட் ஆகும். அண்ட் எத்தனை டேட்டா கிரியேட் ஆனாலும் அத்தனைக்கு ஸ்டாட்டிக்கா இந்த வேல்யூ வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ போயிட்டு போஸ்ட் ரிக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். இப்போ திரும்பவும் லெனோவோக்காகவே போஸ்ட் பண்றேன். இப்போ வந்து L5 அப்படின்னு வந்து மாடல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம். இப்போ பார்க்கும்போது யூசர் டைப் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து சேவ் ஆயிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம அப்டேட் பண்ணும்போதும் நம்ம ஏதாவது குட்டி குட்டி லாஜிக்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்காகவும் நம்ம மெத்தட் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஒரு புது டேட்டா கிரியேட் ஆகும்போது எப்படி பர்ஃபார்ம் கிரியேட் அப்படிங்கிறது வந்து எழுதணுமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா பர்ஃபார்ம் அப்டேட் அப்படிங்கிறது வந்து நம்ம ரிட்ரீவ் அப்டேட் டெஸ்ட்ராய் இந்த ஏபிஐ வந்து நம்ம இன்கிரேட் பண்ணும்போது எழுதிக்கலாம். இப்போ ஏதாவது டேட்டா வந்து அப்டேட் பண்ணும்போது யூசர் டைப் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து லோ பர்ஃபார்மன்ஸ் வந்து மாறணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வேணும்னு நினைச்சோம்னா நம்ம அந்த டிஃபால்ட் வேல்யூஸ் மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்டேட்டட் பை அப்படின்னு வந்து வைக்கிறோம். நம்ம லாகின் எல்லாம் செட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது எந்த யூசர்னால இந்த டேட்டா கிரியேட் ஆகுது, எந்த யூசர்னால இந்த டேட்டா அப்டேட் ஆகுதுன்னு இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கூட நம்ம யூசர் டேட்டா எடுத்து இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்ஸ் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வேணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த சீரியலைசர் டாட் சேவ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பர்ஃபார்ம் கிரியேட் அப்படிங்கிற பேரை அப்டேட் அப்படின்னு வந்து மாற்றணும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த டேட்டா போய் அப்டேட் பண்ணி செக் பண்ணுவோம். இந்த டேட்டாவோட ஐடி வந்து 7. இப்போ டேட்டா பேஸ்ல எடுத்து பார்க்கும்போது அதுல ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு யூசர் டைப்க்கு வேல்யூ வந்து இருக்கு. இப்போ அதை வந்து பேட்ச் வந்து பண்ணுவோம். பேட்ச்ல நம்ம எதையுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஏபிஐ ஐடிக்காக கால் மட்டும் பண்ணா போதும். இந்த வேல்யூ அங்க நம்ம லாஜிக்கல செட் ஆகுற மாதிரி நம்ம வச்சிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் வந்து ஆகிடும். இப்போ நான் வந்து பேட்ச் வந்து பண்றேன். ஸோ இப்போ லோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து மாறிக்கிச்சு. இப்போ டேட்டா பேஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே யூசர் டைப் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து லோ பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து மாறிக்கிச்சு. ஸோ இப்போ வந்து மாடல் வியூ செட் எழுதுறதுக்கும் ஜெனரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த சிம்பிள் பேட்டர்ன்ல வந்து கிரெட் எழுதுறதுக்கும் என்ன ஒரு சேஞ்ச் வந்து இருக்கும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மினிமலான சேஞ்சஸ் வந்து தேவை அப்படின்னா தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஹை அண்ட் கண்ட்ரோல் வந்து வேணும் அப்படிங்கும்போது நம்ம ஏபிஐ வியூவை இன்கிரேட் பண்ணிட்டு தான் நம்ம ஏபிஐஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கு கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.